வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? உலகின் உச்ச பணக்காரராக இருப்பவர் அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் எக்ஸ் தளத்தின் தலைமை நிர்வாகியான மஸ்க் அமெரிக்க அதிபர் தேர்தல் மூலம் அரசியலிலும் அடியெடுத்து வைத்தார். ட்ரம்ப் வெற்றிக்காக தீவிரமாக இறங்கி வேலை பார்த்தார். பல ஆயிரம் கோடி ரூபாயையும் தேர்தல் செலவுக்காக வாரி வழங்கினார். ட்ரம்ப் அதிபரானதும் டாட்ஜ் என்று அழைக்கப்படும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்னும் துறையை புதிதாக உருவாக்கினார். மொத்த அரசு எந்திரத்தையும் டோட்டலாக சீர்படுத்துவதுதான் இந்த துறையின் முக்கிய பணி. அதிகாரம் மிகுந்த இந்த துறையின் தலைவராக மஸ்கை நியமித்து கைமாறு செய்தார் ட்ரம்ப். அந்த பதவி கைக்கு வந்ததிலிருந்து பல அதிரடிகளை மேற்கொண்டு வருகிறார் மஸ்க். என்னதான் அரசியலில் ஜொலித்தாலும் தொழிலில் கோட்டை விட்டு இருக்கிறார் மஸ்க். அவரது அரசியல் என்ட்ரி போதாத காலமாகிவிட்டது. பிசினஸில் அடுத்தடுத்து பலத்த அடி விழுந்துள்ளது. இப்போதும் அவர்தான் உலகின் நம்பர் 1 பணக்காரர் என்றாலும் அவரது சொத்து மதிப்பு சீட்டுக்கட்டு போல் மளமளவென சரிந்துவிட்டது. இன்றைய தினத்தில் அவர் $330 பில்லியன் சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். அதாவது 28,31,000 கோடி ரூபாய் சொத்து அவரிடம் இருக்கிறது. ஆனால் கடைசி ஒரு சில வாரங்களில் மட்டும் அவர் $120 பில்லியன் இழந்துவிட்டார் என்கிறது அதிர்ச்சி ரிப்போர்ட். அதாவது 10,47,000 கோடி ரூபாய் மஸ்க் கையை விட்டு போய்விட்டது. இது மஸ்க் கையில் இப்போது இருக்கும் சொத்து மதிப்பில் 1/3 பங்கை விட கூடுதல். இவ்வளவு பணம் தமிழக அரசின் கையில் இருந்தால் மொத்த மாநிலத்துக்கும் சேர்த்து 2.5 ஆண்டுக்கு பட்ஜெட் போட்டுவிட முடியும் என்றால் மஸ்க் எவ்வளவு பெரிய அடியை சந்தித்திருக்கிறார் என்று பாருங்கள். பைடன் பவரில் இருந்த காலத்தில் மஸ்க் வேகமாக வளர்ந்து வந்தார். அவரது நெருங்கிய நண்பர் ட்ரம்ப் அதிபரான பிறகு மஸ்க் அசுர வேகத்தில் முன்னேறி செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எல்லாம் தலைகீழாகிவிட்டது. எக்ஸ் தளத்தை நடத்துவதில் அவருக்கு பெரிய பின்னடைவு இல்லை. ஆனால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சவால்களை சந்தித்து வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு கூட ஸ்பேஸ் எக்ஸ் செயற்கைக்கோள் திட்டம் ஒன்று தோல்வியடைந்தது. இருப்பினும் அமெரிக்க அரசாங்கத்தின் ஒப்பந்தங்களை கைப்பற்றி ஓரளவு தாக்குப்பிடித்து நிற்கிறது ஸ்பேஸ் எக்ஸ். ஆனால் டெஸ்லா அப்படி அல்ல. அவரது டெஸ்லா நிறுவனம் மூலமே வந்திருக்கிறதா. டெஸ்லாவின் பங்கு விலை தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு கடும் சரிவை சந்தித்தது. கடைசி 2 மாதத்தில் மட்டும் 35% இழப்பை சந்தித்திருக்கிறதாம் டெஸ்லா. இதற்கு அவரது அரசியல் என்ட்ரிதான் முக்கிய காரணம் என்கின்றனர். உலக நாடுகளுக்கு எதிராக வர்த்தக ரீதியாக ட்ரம்ப் எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கை மஸ்க் கம்பெனியையும் பெரிய அளவில் பாதித்துவிட்டது. டெஸ்லாவில் முதலீடு செய்யவே பலருக்கும் பயம் வந்துவிட்டது. முதலீடுகள் குறைந்ததால் பிசினஸ் சரிந்துவிட்டது. டெஸ்லாவின் எலக்ட்ரானிக் வாகனங்கள் விற்பனையும் பெரிய அளவில் குறைந்துவிட்டது. சீனாவில் முத்திரை பதிக்க விரும்பிய டெஸ்லாவுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. சீன வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை டெஸ்லா நிறைவேற்ற தவறிவிட்டது. டிரைவர் இல்லாத கார் அறிமுகமும் பெரிய அளவில் சீனர்களை ஈர்க்கவில்லை. சீனாவில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் டெஸ்லாவை கடுமையாக பாதித்துவிட்டது. எல்லாவற்றுக்கும் மேல் சீனா மீது ட்ரம்ப் போட்ட பழிக்கு பழி வரி டெஸ்லா மீது இடியாய் இறங்கிவிட்டது. ட்ரம்ப் போட்ட வரிக்கு பதிலாக சீனாவும் தடாலடியாக வரி விதித்தது. அமெரிக்காவின் ஆட்டோமொபைல் பொருட்களுக்கும் வரியை உயர்த்தியது. இதுவும் சீனாவில் களமிறங்கிய டெஸ்லாவுக்கு பெருத்த தலைவலியாகிவிட்டது. இப்படி பல வழிகளில் இருந்து வந்த இழப்புகள் மஸ்கின் 10 லட்சம் கோடி ரூபாயை பறித்து சென்றுவிட்டன. அமெரிக்க அரசில் மாஸ் காட்டும் மஸ்க் இதே நிலை தொடர்ந்தால் உலகின் உச்ச பணக்காரர் என்ற அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்று சர்வதேச வர்த்தக நிபுணர்கள் பேசி வருகின்றனர்.